மகளே எப்படி இருக்குது எல்லாரும் சாப்பிட்டீங்களா? மகள் இப்போ எப்படின்னா அப்புறம் தான் நான் டியூட்டி இந்த சிங்கம் டூலாம் வரேன் தெரியுமா? மப்டியில் இருக்கும்போது வந்து ஸ்கூலில் வந்து என்சிசி மாஸ்டர் அதே மாதிரி நம்மள இப்போ ஸ்கூலில் ஒரு டீச்சரை கொண்டு விட்டுருக்கு. அதனால் நம்ம இப்போ கரெக்ஷன் பண்ணிட்டு போட்டுப்படி வேலையெல்லாம் பார்த்துட்டு போக போகிறோம். இப்போ நமக்கு டெஸ்ட்டு அவங்க எக்ஸாம் எழுதியிருக்காங்க, அந்த பேப்பர்ஸ் எல்லாம் நம்ம வருது அதை கரெக்ஷன் பண்ணி கொடுக்க போகிறோம். அவன் தான் ஃபஸ்ட்டு இந்த பொண்ணுக்கு பார்க்க போகிறோம். இந்த பொண்ணு கேட்டு மட்டும் கரெக்டாக வரைஞ்சிருக்கா, அதனால் ஒரு டிக்கு. இது பாருங்களேன், நாய்க்கு அவன் என்ன வரைஞ்சி வச்சிருக்கேன் பாருங்க. நாய் தானே இது, எலிஃபெண்ட் வந்து கரெக்டாக அவன் 2 மார்க் கொடுத்துட்ருவோம். பாவம் தங்கச்சி இனி நல்லா படிக்கணும் பிள்ளை. போ நீ வா பேப்பர் ஆட்டு. கேபேஜா? கேரட்டை போய் கேபேஜ். ஐயோ ஐயோ தவறான ஆன்சருக்கு கரெக்டான மார்க் போட்டுட்டேனே. சட்டத்திலிருந்து என்னை யார் காப்பாற்றுவா? பேடு மார்க்குன்னு வேறு. நீ எனக்கு அக்கா பொண்ணு நல்லபடியா? சரி நீ கொண்டா, நீ பக்கத்து வீட்டுக்காரி. ஃபிஷ்ஷு மட்டும் கரெக்டு, இது தப்பு, இது கரெக்டு. ஐயோ என்னடா இது குழம்புது, மார்க் போட முடியாமல் நான் பேடு மார்க்கா? சாரிம்மா, டெக்னிக்கல் ஃபால்ட் ஆனதுனால நான் அடுத்த கிளாஸில் உங்களை எல்லாரும் சந்திக்க என்னை மன்னிக்கவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வேலையை பார்க்க நீங்களே என்ன மன்னிங்க, நான் கிளாஸுக்கு புதுசு, அதனால் அப்படி இப்படின்னு நான் இருக்கோம். நீ அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கும்போது தான் மார்க்லாம் கரெக்டாகும். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆளுக்கு ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருங்க மக்களே.